சாதனை தமிழர் பெருந்தமிழன் அண்ணன் பத்ருதீன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வதற்காக ஓடி வந்திருக்கிறோம். நாடு கடந்து தேசம் கடந்து வளைகுடா நாடுகளில் ஒரு வெற்றி திருமணாக வெற்றி சரித்திரம் படைக்கின்ற விதத்தில் அவர் அரும்பெரும் சாதனைகளை அருந்தொண்டுகளை தமிழ் சமுதாயத்துக்கு செய்து கொண்டு வருகிறார். குறிப்பாக ஏழை கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறுகின்ற விதத்தில் நிறைய கல்விக்கான உதவிகளை செய்து கொண்டு வருகிறார். ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தின் தலைவராக எளிய மக்களுக்கான வேலை வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கிறார். வளைகுடா நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், மேலை நாடு ஐரோப்பிய நாடுகளுக்கோ அல்லது மேற்குலக நாடாக இருக்கின்ற அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய கல்வி தகுதிகள் வேண்டும். ஆனால் வளைகுடா நாடுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் உழைப்பு இருந்தால் போதும். அங்கே சென்றால் அவர்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கி ஒட்டுமொத்தமான ஆதரவு கரத்தை நீட்டுவராகத்தான் அண்ணன் அவர் பத்ருதீன் அவர்கள் அங்கே விளங்கி கொண்டிருக்கிறார். நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறைபார்த்து துவங்கி பிறைபார்த்து முடிக்கின்ற ரமலான் பெருநாளுக்கு நான் அங்கே கலந்து கொள்ள சென்றபோது அவருடைய நிகழ்வில் நான் பங்கேற்றேன். அவர் ஊழியருக்கு தருகின்ற அந்த உயர்ந்தபட்ச மரியாதையை நான் பார்த்தேன். ஒவ்வொரு ஊழியருக்கும் அந்த மேசைக்கு சென்று அந்த உணவுகளை ஊட்டி அவர்களை அன்புபடுத்துகின்ற நிறைய பரிசு பொருட்களை தருகின்ற அவருடைய தயால குணத்தை நான் அங்கே கண்டேன். அவர் இன்னும் பல சாதனைகளை பெற்று தமிழ் சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் அவரை வாழ்த்துகின்றேன். ஆனால் இன்றைக்கி அந்த டிசம்பரில் இந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனருக்கும் தலைவருக்கும் கருத்து வரப்பு அந்த மாதிரி ஒரு இதை பார்த்தோம். அதை தொடர்ந்து கடந்த 4 நாட்களாக பணியில் இருக்கிற தலைவரோட அலுவலகத்தில் தொடர்ந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு 13-14 மாவட்ட நிர்வாகிகளை சந்திச்சிருக்காரு. அது எதுக்கான முன்னேற்றமாக இது? அது உட்கட்சி, அவங்களோட உட்கட்சி ஜனநாயகம். அது குறித்து 2 பேருமே மாறி மாறி கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறேன் என்று மருத்துவ ஒரு பெரியவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. பாமகவுடைய தலைவராக இருக்க டாக்டர் அன்புமணி அவர்களும் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இருவருக்குமான சமரசம் முடிந்து இப்பொழுது மாவட்ட செயலாளரை சந்திக்கின்ற பணிகளாக தான் நான் பார்க்கிறேன். ஒருவேளை இருவருக்குமான பிரிந்து போகின்ற வாய்ப்புகள்லாம் 100% குறைவு. திமுக ஆட்சியில் இருந்தாக தொடர்ந்து செருப்பு போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. பாவம், அவருக்கு வாழ்க்கை காலம்புள்ள இனி செருப்பு அணிய முடியாது. அவருக்காக பரிதாபப்படுகின்றேன். அவர் ஜாட்டி அடிச்சுக்கினார். ஜாட்டி அடிக்குன்னா நான் யாருக்கிட்டாவது ஒரு தண்டனை கொடுக்கணும்னா தண்டனை எதிரால் தான் கொடுக்கணும் தண்டனை. அவரே அடிச்சுக்கிறாருன்னா நம்ம தெருங்குல பார்க்குற கடைக்கூத்தாடிகள் வேஷம் போல் தான் இருக்குது. பரிதாபப்படுகின்றோம். ஒரு தலைவன் என்பவன் தொலைதூர சிந்தனையாளனாக இருக்க வேண்டும். உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளும் கட்டுப்பட்டவனாக அறிவார்ந்த தளத்தில் இயங்கிட வேண்டும். அறிவார்ந்த தளத்தில் இயங்காமல் உணர்ச்சிகளில் இடம் கொடுத்து விட்டு இது போன்று ஒரு 4ஆம் தர பேர் வழியாக நடந்து கொள்வது என்பது ஒரு அரசியல் தலைவனுக்கு அழகல்ல. இப்படிப்பட்ட தலைவனை தமிழகம் நிச்சயம் புறக்கணிக்கும். ஆனால் டங்ஸ்டனால் வைகோ அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர மூச்சிற வரைக்கும் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் இல்லை, டங்ஸ்டன் சுரங்கத்தை பொறுத்தவரையிலும் அது தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய கனிம வளங்கள். அது யாருக்கோ ஒருத்தருக்கு தாரை வார்த்து கொடுப்பதை ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது. குறிப்பாக வேதாந்தா குழுமத்துடைய சிஸ்டர் கன்சர்ன் தான் இப்போ எடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே பல 100 பேர்களை வாழ்வாதாரம் இழந்து பல நோய்களுக்கு அடிமைப்பட்டிருக்கின்ற ஸ்டெர்லைட் நச்சாலை அவர்கள் மூலமாக தான் நடந்தது. 16 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். எனவே அந்த நச்சாலைக்கு உரிமையாளராக இருக்கின்ற வேதாந்தா குழுமத்திற்கு ஒருபோதும் அனுமதி இல்லை என்பது தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கின்ற முடிவு. கடந்த 9ஆம் தேதி ஒட்டுமொத்த சட்டமன்றமே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அதை அங்கீகரிக்கக்கூடாது என்று ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது சட்டமன்றம். அதை மத்திய அரசாங்கம் கருத்தில் கொண்டு அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய முடிவு. அப்படி இல்லைன்னா மறுமலை திமுக தலைவர் வைகோ ஒரு போராட்டத்தை எடுத்தார்னா நிச்சயம் அதை எதிர்த்து போராடுவார். நெய்வேலி நிலக்கரி NLC தனியார் மயமாக்கப்பட்ட போது என்று சொன்ன போதும் தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய நட்பை தன்னுடைய நேசத்தை அடல் பிஹாரி வாஜ்பாயிடம் இருந்து அதை மீண்டும் நவரத்னங்கள் உண்டு அது நாட்டுரிமையாக்க பெருமை தலைவர் வைகோ அவர்களுக்கு உண்டு. அதே போன்று முல்லை பெரியார் ஒரு கேரள அரசு எதிர்த்து போராட்டம். நீட்டினோ 56 இன்ச்சு பாடி நம்முடைய பிரதமருக்கு உலகத்தில் வேறு யாருக்குமே இல்லை. அவரோட கனவு திட்டம் நீட்டினோ அதை தடுத்து நிறுத்தி சட்ட போராட்டம் நடத்தி தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தலைவர் வைகோ ஒரு போராட்டத்தை எடுக்கிறார் என்றால் வெற்றி பெறுகின்ற வரையிலும் போராடுவார். இதிலும் நிச்சயம் வெற்றி பெறுவோம்.